இன்னும் அனுஷா கிட்ட இருந்து போன் வரலையே. ஊனாங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சுடி உனக்கு? இன்னைக்குதான் அனுஷா அபிக்கு ட்ரீட்மெண்ட் தர செல்வநாயகி வீட்டுக்கு போறாங்க. போகும்போது போன் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் போன் வரல. அதாண்டி டென்ஷனா இருக்கு. அதான் போன் பண்றேன்னு சொல்லிருக்கால, பண்ணுவா. மறக்காம நான் கொடுத்த ஃபைல் எடுத்துட்டு போனோம்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும்டி. நீ உன் எமோஷன்ஸ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. நீட் எக்ஸாம் ரிசல்ட் வர போற மாதிரி இவ்ளோ சீரியஸா இருக்க? உன்னை பார்த்தா எனக்கே ஓவர் டென்ஷன் ஆகுது. ஒவ்வொரு செகண்டும் நான் முள்ளு மேல நிக்கிறேன். உனக்கு என்னோட பரபரப்பு வேதனை எல்லாம் விளையாட்டாதான் தெரியும். ஏய் ஏய் சாரிடி, நான் உன்னை ரிலாக்ஸ் பண்ணாதான் அப்படி பேசினேன். ஒவ்வொரு நாளும் முடியும் போது என் அக்கா வயித்துல இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியும் அதிகமாயிட்டே இருக்கு. அபியோட நிச்சயதார்த்த விளம்பரத்தை பார்த்து அவ துடிச்ச துடிப்பு எனக்கு தாண்டி தெரியும். எனக்கு புரியுதுடி. இந்த நிச்சயத்தை நான் நிறுத்தியே ஆகணும். தேவி உயிரோட இருக்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சாகணும். அனுஷாவை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். ஆனா அவங்க போனே பண்ண மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாத, உன் போராட்டம் நியாயமானது. உன்னை கடவுள் கைவிட மாட்டாரு. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ போயிட்டு வா. ஹலோ ஹலோ அனுஷா, குட் மார்னிங். ஹாய் சத்யா, குட் மார்னிங். நான் இப்பதான் செல்வநாயகி வீட்டுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கேன். ஓ, கிளம்பிட்டீங்களா? அட்ரஸ் தெரியும்ல. அப்புறம் அந்த ஃபைல் அத மறப்பனா? என் கையில தான் இருக்கு. ஓகே, அதை எப்படியாச்சும் யார் கண்ணிலையும் படாம அபிகிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். நீங்க இத சொல்றது அநேகமா 50வது தடவை. ஐம் சாரி. நோ டென்ஷன் சத்யா. உங்க அக்காவோட சிச்சுவேஷன், உன்னோட தவிப்பு எல்லாமே எனக்கு புரியுது. இத அபிகிட்ட குடுக்கறதுல நீ பயப்படுற அளவுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இல்ல அனுஷா, ப்ளீஸ். செல்வநாயகி அவ்வளவு ஈஸியா எடை போடுறாதீங்க. நீங்க இப்ப எதுக்கும் தயாரா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் சத்யா. நான் செல்வநாயகி கிட்ட கடன் கேட்க போல, அவங்களோட பையனுக்கு தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். அதனால அவங்க என்ன நல்ல மரியாதையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு சத்யா. செல்வநாயகி வீட்ல நீங்க நுழையறதுல இருந்து அபிகிட்ட ஃபைல ஒப்படைச்சிட்டு நீங்க திரும்ப வர வரைக்கும் நடக்க போற விஷயங்களை நான் கேட்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க அனுஷா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ ப்ராப்ளம் சத்யா. என்கிட்ட ஏர்பாட்ஸ் இருக்கு, உன்கிட்ட இருக்குல்ல? என்கிட்ட இருக்கு. ஹலோ, கேக்குது சத்யா. இப்போ நம்ம ஏர்பாட்ஸ்ல கனெக்டடா இருக்கோம். தேங்க்ஸ். நீங்க உள்ள போயிட்டு வர வரைக்கும் நான் லைன்லயே தான் இருப்பேன். நீங்க செய்யறது மிகப்பெரிய உதவி. இட்ஸ் ஆல்ரைட் சத்யா. நீ லைன்லயே இரு, எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கோ, சரியா? அண்ணே, ஒரு அரை மணி நேரம் ஆகும், வெயிட் பண்றீங்களா? நான் வந்துடுறேன். நான் அபி வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, நான் லைன்ல தான் இருக்கேன். நீங்க உள்ள போங்க, ஜாக்கிரதை. தெரபிக்கு வந்திருக்கேன். உள்ள போங்க மேடம், போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், குட் மார்னிங் மேடம். நான் எஸ்ஐஎல் ஹாஸ்பிட்டலோட தெரபிஸ்ட். ஓ, உங்க சன்னுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஓகே. உங்க பேரு? அனுஷா மேடம். சேது,
அக்கா இவங்க அனுஷா தெரபிஸ்ட். நம்ம அபிக்கு சிகிச்சை கொடுக்க வந்திருக்காங்க. அவங்கள மாடி ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிக்கா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எதுக்காக இப்ப கூப்பிடுறாங்க? உன்னோட ஐடி கார்டு எங்க? வேலை நேரத்துல ஐடி கார்டை கழுத்துல மாட்டாம ஏன் கோட் பாக்கெட்ல வச்சிருக்க? அது ம். ம். கழுத்துல போடு. நீ போ. ஒரு நிமிஷம். இப்ப என்ன பிரச்சனை? இங்க வா. இந்த உன் மெடிக்கல் கிட்ட பார்க்கணும். திறந்து காட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடு. இது என்ன கையில ஃபைல்? ஃபைல்ல என்ன இருக்கு காட்டு. ஃபைல கொடுத்துறாதீங்க, ஃபைல கொடுத்துறாதீங்க. சாரி மேடம். ஏமா இவ்ளோ டென்ஷன்? எதுக்கு இவ்ளோ வேர்க்குது? ஏதாவது தப்பு பண்றியா? இல்ல மேடம், இல்ல மேடம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ரிலாக்ஸா இரு. ஃபைல்ல என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். அது என் பர்சனல் கலெக்ஷன் மேடம். உன்னோட பர்சனல் ஃபைல் எல்லாம் எதுக்கு அபி ரூம்க்கு எடுத்துட்டு போற? அந்த ஃபைல் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு போ. ஓகே மேடம்.